வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்பட சென்சார் சர்ச்சை. தணிக்கை சான்றிதழ் வழங்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் படக்குழு. அனைத்தும் வினோதமாக உள்ளது என நீதிபதி உஷா கேள்வி. விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகள். தாவேகா பக்கம் சாயும் முயற்சியா, திமுகவுக்கு நெருக்கடி தரவா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது தெரியும், ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி ரிலீஸ் செய்வதாக படக்குழுவால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்த சூழலில் சென்சார் சர்டிஃபிகேட் சிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய சிபிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய அந்த சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷன் இதுவரைக்கும் தரப்படவில்லை. ஏற்கனவே தருவதாக கூறப்பட்டது, அதற்கு பிறகு அது நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம் என்பது போன்ற பல்வேறு சர்ச்சைகள் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை சுற்றி இருந்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. பிடி உஷா அவர்கள், நீதியரசர் பிடி உஷா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார். அவர் பல்வேறு கேள்விகளை சிபிஎஃப்சியை நோக்கி எழுப்பியிருந்தார். அதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது இதற்கு வாரியம் அதை அனுமதி அளித்த பிறகு படத்தை பார்த்து அதற்கு பிறகு வாரிய தலைவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன, அதற்கு உரிமை உண்டா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த, அதாவது சிபிஎஃப்சி சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் அவர்கள், சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் அவர்கள் பதிலளிக்கும் போது அதற்கான உரிமை இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். இது மறுஆய்வுக்கு அனுப்பக்கூடிய உரிமை சிபிஎஃப்சிக்கு இருக்கிறது, வாரியத்திற்கு இருக்கிறது என்று அவர்கள் பதில் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பதில் மனு அளிப்பதற்கு அவகாசம் கொடுத்தால் முழு பதிலும் தரப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதே போன்று சில இராணுவ முத்திரைகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்கு உரிய அனுமதியை இராணுவத்தினரிடம் அவர் முன்கூட்டியே கேட்டு பெற்றிருக்க வேண்டும் என்றும் சுந்தரேசன் அவர்கள் தரப்பிலிருந்து வாதிடப்பட்டது. இவ்வாறாக வாத பிரதிவாதங்கள் சென்று வந்த சூழ்நிலையில் தற்போது படக்குழு சார்பாக 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் செய்யப்படவில்லை என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வர இருக்கிறது. அப்போதுதான் இந்த படத்தின் ரிலீஸ் டேட் எப்பொழுது என்றது நமக்கு தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் இந்த ஜனநாயகன் பட விவகாரமானது அரசியல் நோக்கத்திற்காக தாமதப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக அவர் கடைசி படம் என்று, அவர் ஜனநாயகனே எனது கடைசி படம் என்று விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அவருடைய கடைசி படம் மட்டுமல்லாமல் அரசியலில் தற்பொழுது அவருடைய தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அரசியலிலும் அவருக்கு காய் நகர்த்தும் விதமாகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா என்ற ஒரு சர்ச்சையும் ஒருபுறம் கிளம்பியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியின் அவர்களாலேயே செய்யப்படுகிறது என்ற ஒரு கருத்தும் வலியுறுத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் சேர்ந்து கூட இதை நடத்துகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவும் விஜய் அவர்களுமே சேர்ந்து இந்த படத்தின் ஒரு ஹைப்புக்காக நடத்தக்கூடிய ஒரு சர்ச்சைகளா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் இது பல்வேறு நாளிதழ்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, இது விவாத பொருளாக ஆகியிருக்கிறது. அது பற்றி தான் நாமும் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்களை வரவேற்போம். அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் நரேஷ்குமார் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் சினிமா விமர்சகர் சினி முருகன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா ஆதரவு பம்மல் கந்தசாமி அவர்களின் வணக்கம். என்னுடைய கேள்வி பம்மல் கந்தசாமி உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் சார், ஆக்சுவலாக இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான இந்த ஒரு சிபிஎஃப்சியோடைய அந்த சர்டிஃபிகேட் தராமல் இழுத்தடிப்பது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட விஜய் அவர்களுடைய படம் தொடர்ந்து இது போன்ற பல சிக்கல்களை சந்தித்து வந்திருக்கிறது. நமக்கு 2017 அதற்கு பிறகும் கூட பல படங்களில் இது போன்ற சர்ச்சைகள், அதை போன்று இது ஒரு சர்ச்சை தானா, அல்லது இது அரசியல் நகர்வுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கப்படும் முயற்சியா, இது பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று பார்வை. மலேசியாவில் தளபதி அவர்கள் பேசும்போது ஒன்று சொல்லியிருப்பார், ஏற்கனவே என் படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், இந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் சொன்னேன் இது என்னோட கடைசி படம், நான் கட்சி வேற டிக்ளேர் பண்ணிட்டேன், உண்மையிலேயே நீங்கள் இதை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ப்ரொடியூசர் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது, இதை ஹேண்டில் பண்ணுறது தளபதிக்கு புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னா தளபதியோட அந்த ரசிகர்கள், அந்த நண்பர்கள், தோழா தோழிகள் எல்லாம் பக்கபலமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட அவங்க கொந்தளிச்சு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டுவாங்க. இந்த படத்தில் இந்த விஷயம் எங்களுக்கு எங்கள் இடத்துல பிரச்சனையாக தோணுது அப்படின்னா,
அவங்க சொல்லுவாங்க விதி 24 படி அதை அனுப்பணும், எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், எல்லாம் ஓகே. எதுவுமே எங்களுக்கு சட்டப்படி நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள் தளபதிக்கு எப்போதுமே அதுதான். கூட்டம் கூட்டும்போது கூட சட்டம் சொல்கிறீங்களா அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுல முடிச்சுக்குவார். எங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வருது அப்படின்னா, டிசம்பர் 18 வந்து தணிக்கைக்கு கொடுக்குறோம். 22 தணிக்கை முடிச்சிட்டாங்க. முடிச்சு 27 கட்டு சொல்கிறாங்க. அந்த 27 கட்டையும் முடிச்சாச்சு. அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. முடிச்சு 24 மறுபடியும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே உங்களுக்கு 29ஆம் தேதி சர்டிபிகேட் வந்துரும்னு ஓரலாக சொல்லிட்டாங்க. அப்ப இது எப்போ அந்த இதை தாண்ட தண்ணி தான் எப்போதுமே பிரச்சனை, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. தணிக்கை முடிஞ்சிருச்சு, கட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த கட்டு சொல்றதுல பிரச்சனை நடந்திருக்கும், அதுவே இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நாங்க சரி எதுனாலும் ஓகே ஓகே முடிச்சு விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த முத்தரை, அப்புறம் வந்து அவங்க டவுட்டா உள்ளது என்னன்னா சொன்னாங்க. இது எல்லாமே ஏற்கனவே சொன்னதுதான், 22ஆம் தேதி சொன்னதுதான். எல்லாத்தையுமே 27 கட்டு கொடுத்தாச்சு. கட்டு கொடுத்து 24ஆம் தேதி திருப்பி கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே அவங்களும் சொல்லிட்டாங்க 29ஆம் தேதி உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும். இது வரதான் எப்போதுமே பிரச்சனை வரும். இதை தாண்டிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் அதோட அர்த்தம். 29ஆம் தேதி ஆயிடுச்சு. நாங்க 9ஆம் தேதி வெளியிடுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது 5ஆம் தேதி ஒரு மெயில் அனுப்புறாங்க தணிக்கை துறையில இருந்து, உங்களத வந்து மறு தணிக்கைக்கு நாங்க வந்து அனுப்புறோம், இது வந்து அப்படின்ன உடனே தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா 9ஆம் தேதி எல்லா தியேட்டருக்கும் கொடுத்தாச்சு, ரிசர்வேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாமே நடக்கும்போது நாங்க எந்த இடத்துலையும் டிலே பண்ணல. 18க்கு அப்புறம் 22 உடனே கட் பண்ணி கொடுத்தோம். என்னைக்கு மெயில் வருதோ அடுத்த நாள் 6ஆம் தேதியே கோர்ட்டுக்கு போயிட்டோம். கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்ல உள்ள விவாதங்கள் பார்க்கும்போது இவங்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக இது பண்றாங்கிறது எங்களுக்கு புரியுது. அப்போ நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ்ல இருந்து ரசிகர்கள் வர எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்துல எங்களுடைய தயாரிப்பு நிறுவனம், தளபதி கட்சி அந்த ஜனநாயகனோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 7ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. நேத்து இந்த இது வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு. அந்த தணிக்கை துறை வந்து கோர்ட்ல ஒன்று சொன்னாங்க, ரூல் 24 படி யார் ஒருத்தர் வேணாலும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அவங்களுடைய ஹெட் வந்து நீங்க என்ன வேணாலும் இது வந்து மறு தணிக்கைக்கு அனுப்பலாம் அப்படின்னு. சட்டப்படி அது சரியாவே இருக்கட்டும். எங்களுடைய டவுட் எங்கன்னா, ஏன் இவ்வளவு நாள் தாமதம்? 24ஆம் தேதி எங்க இருக்கு, 5ஆம் தேதி எங்க இருக்கு? அப்போ இந்த தாமதத்து மேல அவங்களுடைய நோக்கத்தின் மேல அவங்க இதை உண்மையிலேயே தணிக்கை பண்ணணும் நோக்கமா? இப்படி ஒரு செய்தியும் இருக்கு, அது சரியான்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு தகவல்கள் உங்களுக்கு ஒரு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு தகவல்கள் வந்து என்ன சொல்றதுன்னா, முன்னாடி அறிவிக்கப்பட்டது அவங்க தான் பார்க்கல அப்படின்ற மாதிரி. இல்ல ஒரே மெயில் தான் வந்திருக்கு, அறிவிக்கலாம் படல. ஒரே மெயில் தான். 24க்கு அப்புறம் வேற எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. 5ஆம் தேதி மட்டும் தான் மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் மூலமா தான் இந்த தாமதம் தான் அவர்கள் மேல எங்களுக்கு டவுட். என்னன்னா, தணிக்கை வந்து இல்ல இந்த காலதாமதமும் அவர்களுடைய நோக்கமும் அவர்கள் மேல டவுட்டா இருக்கு. சரி, இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் சார். முதல் சுற்று கருத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் வந்துடுறேன். சரி முருகன், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கு சொல்லுங்க சார். இப்போ தணிக்கை குழு படம் பாக்குறாங்கன்னா 5 பேர் படம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கலேன். 5 பேர் ஒரு மணி தான் கருத்து ஏத்துட்டாதான் அந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த படத்துக்கு யூ/எஸ் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஒருத்தர் வந்து இதில் கொஞ்சம் சர்ச்சைக்குண்டான காட்சிகள் இருக்கு அப்படின்னு போட்டு இது ஒன்று ரீசன்சார் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா பண்ணலாம். அதுக்கு வந்து எந்த விதத்தில் தடையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சார் என்ன சொன்னார், வந்து தணிக்கை குழு அவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னு. இந்த ஒரு படத்தை பார்க்கறது அவங்க வேலை கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு படம் வந்து சென்சாருக்கு அனுப்பிச்சிங்கன்னா 14 நாளுக்குள்ளே எப்போனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், சென்சார் ரிப்போர்ட்டோட ரிசல்ட் தெரியுமா? 14 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த 14 நாளில் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க எந்தெந்த படம் எந்தெந்த டேட்டுக்குன்ட்டு. நீங்க உடனே வந்து ஒரு படத்துக்காக எல்லா சென்சார் கூட கட் பண்ணியாச்சு இல்ல, கட் பண்ணு சொல்றாங்க. மறு தணிக்கை பண்றது வந்து அந்த அறிவிப்பு உடனே அந்த கேஸ்ல ப்ரொடக்ஷன் டீம் இருந்து என்ன சொல்லிருக்காங்க, அந்த ப்ரொடக்ஷன் டீம் லாயர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்களே. எதுவுமே தெரியாம உட்காந்துருக்கன்றாங்க. அப்ப யார் மேல தப்பு? இது எதுவுமே தெரியாதுன்றாங்க. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு படம் எடுத்துட்டீங்க, சென்சார் ரிப்போர்ட் வரல, நீங்க என்ன பண்ணி கம்முன்னு உட்காந்துருப்பீங்களா? கம்முன்னு உட்காந்துருப்பீங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன சார் ஆச்சு, என்ன பிரச்சனை, முறையிட மாட்டீங்களா சார்? எல்லாமே மெயில் பிரகாரம் தான் நடக்குது. ஒரு மெயில் வருதுன்றீங்க சார். இவ்வளவு நாள் ஆச்சு நாங்க படம் ரிலீஸ் பண்ணி 5ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் அதை தான் கேட்கிறேன். 5ஆம் தேதி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறேன். சென்சார் போர்டு இது நான் ஒரு பாலிடிக்ஸ் சொல்றாரு சார். ஓரளவு சொல்லிட்டாங்க 29th கொடுத்துறோம்னு. 29th தான் வந்து டேட்னா அந்த டேட்னா சொல்ல முடியாது, கொடுக்க முடியாது சார். பல படங்கள் இருக்கு சார். சென்சார் போர்டுல அவ்வளவு படங்கள் இன்னமும் சர்டிஃபை பண்ணாம அவ்வளவு படங்கள் இருக்கு. சரிங்களா?
சர்டிபிகேட் ஆன படமே ரிலீஸ் ஆகாம இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியல உங்களுக்கு? வாவாத்தியார்ன்ற ஒரு திரைப்படம் எப்ப சர்டிபிகேட் ஆயிடுச்சு, அது எவ்வளவு நாள் நின்று இருக்கு தெரியுங்களா? அது வந்து நிறைய நடக்கும். அது வந்து ஃபைனான்சியல் இஷ்யூ இருங்க நடந்துருக்கு. இப்போ சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு படத்தை வந்து தடை பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு சொல்லலாம். சென்சார் போர்டுக்கும் பொலிட்டிக்கல் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவ்வளவு பேசுறாங்க. பராசக்தி ஏன் வரல? பராசக்தின்னு வரலையே. ஆமா. அப்ப வந்து இதுவும் கூட்டு செய்தியா? பாஜகவும் திமுக ஒரு கூட்டு செய்தியா? பராசக்தியும் கூட்டு செய்தியா? வரலையா சார்? அந்த படமும் வராதுன்றாங்க. அதுவும் வரல, அந்த படமும் வரல. நாளைக்கு மக்கள் பாப்பாங்க. சரி, இதே டிபேட் ஷோல நீங்க பராசக்தி நாளைக்கு வராது, படம் 10ஆம் தேதி வரல, சரிங்களா? ஆபீஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க படம் வரலன்ட்டு, சரிங்களா? ஓவர்சீஸ்ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க பராசக்தி வரது டவுட்ன்ட்டு, சரிங்களா? அந்த படம் எப்படி ரீஃபண்ட் பண்ணாலும் அதே இந்த படத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சரி, அப்ப இதுக்கு என்ன? இதுவும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து கருத்து சுதந்திரம் சார். நான் கேக்குறேன், இப்ப இவர் படத்தை எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? என்ன லாபம் சொல்லுங்க, ஒரே லாபம் சொல்லுங்க. நீங்க பேசல கம்முனு நான் சொல்லுங்க, இந்த படத்தை எடுத்து என்ன லாபம் சொல்லுங்க. இப்ப தலைவா படத்தை வந்து ஜெயலலிதா, தலைவா படத்தை எதுக்கு? தலைவா படம் வந்து அந்த இஷ்யூ கிடையாது. தலைவா படம் வந்து ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட மொழி அந்த இஷ்யூ கிடையாது. இஸ்லாமியர்களை தீவிர சித்தரிச்சதுனால தான் அது பிரச்சனை. விஸ்வரூபம் படத்துக்கு என்ன பிரச்சனை? விஸ்வரூபம் படத்துக்கு வேற பிரச்சனை தெரியல உங்களுக்கு. சரி, விஸ்வரூபம் என்ன பிரச்சனை? அவர் டைரக்டா ஒரு டிடிஎஸ் ரிலீஸ் பண்ணுவார், படம் ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவார். அது வந்து திரையரங்கு மத்தியில, உரிமையாளர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பு ஏற்படுச்சு. அது வேற இல்லாம இஸ்லாமியர்களுடைய இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லி பிரச்சனை. அது சென்சார் ஆன படம், சென்சார் ஆன படத்தை எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணலாம்? அதுக்கு வேற சென்சார் போர்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னாங்க. அப்ப கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல கமலஹாசன் இது பண்ண போறாரா? ஏதாச்சும் ஒரு இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்போ அந்த டைம் ஏதாச்சும் நடந்ததா நீங்க சொல்லுங்க. அது வந்து அது வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. எனக்கு நீங்க கோடி காலம் செலவு பண்ணி படத்துல எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வந்து தமிழ்நாட்டுடைய நலன் தான் பார்க்க முடியுது, எல்லாருமே யோசிப்பாங்க. இப்ப நீங்க வந்து படத்தை ஈஸியா ரிலீஸ் பண்ணி நீங்க வந்து இஷ்டத்துக்கு எடுத்துருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி பிரச்சனையான நீங்க வந்து நாளைக்கு வந்து நிக்க போறீங்களா? நீங்க சொல்லுங்க, நிக்க போறீங்களா? வந்து சொல்லுங்க, நிக்கிறீங்களா இல்லையா? இப்போ சென்சார் போர்டுக்கு இந்த ஒரு படத்தை பட்டம் பார்க்கறது வேலை கிடையாது. இப்ப இப்படி பாத்தீங்கன்னா பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகல சார். இதுக்கு என்ன சார் போய் சொல்லுங்க? அப்ப அதுவும் வந்து கூட்டு சரியா? சரி, அப்ப அது பாஜகவோட செயல் எடுத்துக்க முடியுமா? அதுவும் பாஜகவோட செயலா? அப்போ அந்த படமும் வரல 10ஆம் தேதி. இது வரைக்கும் சென்சார் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கல. நீதிபதியே ஒரு கேள்வி இருக்கும். தணிக்கை செய்யப்பட்ட ஒரு படம் வந்து வாரியத்துல வந்து 5 பேர் கொண்ட குழு பண்ணிட்டாங்க. மறுபடியும் வாரிய தலைவருக்கு அதை அனுப்ப வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்குன்னு ஆஷா மேடமே வந்து நீதிபதி. ஆமா சார், இப்ப வாரிய தலைவர் சில விஷயங்கள் வந்து இருக்கும் சார். இப்போ வந்து சென்சார் கம்பெனி 5 பேர் மட்டும் முடிவு பண்றது கிடையாது, அதுக்கும் மேல ஆபீசர்ஸ் இருப்பாங்க சார். கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, இது கொடுக்கலாமா, U/A சர்டிபிகேட் கொடுக்கலாமா ஒரு இஷ்யூ இருக்கு. என்னன்னா அந்த படத்துக்கு முதல்ல கொடுத்தது A சர்டிபிகேட், சில கட்டெல்லாம் கொடுத்தா அப்புறம் U/A மாத்தினாங்க. மாத்திட்டாங்க, இருங்க ஃபர்ஸ்ட் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து என்னன்னா மேல வந்து ரிப்போர்ட் ஆபீஸருக்கு அனுப்பணும்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்கும். சரி, இதுக்கு மேல 2-3 வாட்டி நம்ம பார்த்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம இது வெயிட் பண்ணுமா? சரி, இது அவரே வந்து டிசைட் பண்றதுக்காக தான் மேலும் வந்து இன்னொரு தணிக்கை குழுக்கு அமைச்சிருக்காங்க. அது தணிக்கை குழு எத்தனை வாட்டி படம் பார்க்கலாம் சார், சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி திரைப்படம் A சர்டிபிகேட் தான் கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுங்களா? அது மேல்முறையீடு பண்ணாங்க, டைம் ஆச்சு வேணாங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வெயிட் எல்லாம் பண்ணல, UA வரைக்கும் நாங்க வெயிட் பண்றலாம் சொல்லல. கண்டிப்பா சார், சினிமுருகன் மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன், விரிவா பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ வந்துட்டு அதாவது இண்டிபெண்டன்ட் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் சிபிஐயா இருக்கட்டும், இது மாதிரியான பல இடியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பல விமர்சனங்கள் இருந்தது. இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஒரு அரசியல் ஆயுதத்துக்கு தணிக்கை துறையையும் எடுத்து விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் பொதுவாக எல்லார் மக்கள் மத்தியிலே வைக்கப்படுது. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? இன்னொன்னு கேட்டீங்கன்னா, திரைப்படம் எப்படின்னா, திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுல முதலீடு செய்து, அதிகமான முதலீடு செய்து, பல நூறு கோடிகள் செலவு செய்து அந்த படத்தை எடுக்கிறாங்க. இதுல என்னன்னா, ஒரு திரைப்பட நடிகர் மட்டும் பாதிக்கப்படுறது இல்ல, அதனுடைய தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், டைரக்டரு, எல்லாருக்குமே வந்து கேமராமேன்ல இருந்து லைட் பாயில இருந்து எல்லாருக்குமே அதனுடைய பாதிப்பு இருக்கு. அதனால இத மத்திய அரசாங்கம் வந்து இத ஒரு உள்நோக்கத்தோட செஞ்சிருக்கும் நான் நினைக்கல. ஆனால் திரைப்பட தணிக்கைத்துறை இருக்கு பாருங்க, இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது ஜனநாயகரா இருக்கட்டும் அல்லது பராசக்தியா இருக்கட்டும், எந்த திரைப்படமாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகும்
நீங்க வந்து அதுக்கு தேவையற்ற ஒரு சர்ச்சைகளை உருவாக்கி இந்த படத்தை நீங்க வந்து தாமதப்படுத்துறது என்னன்னு கேட்டா, நிச்சயமா ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கப்படும். ஒரு வகையில பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து வெறும் திரைப்பட நடிகராக மாத்திரம் இல்ல, இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக பரிணாமம் பெற்றிருக்காரு. அப்ப அவருக்கு நெருக்கடி கொடுக்க என்ன ஆகும்னு கேட்டா, அவருடைய அரசியல் செல்வாக்குக்கு இது பயன்படும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு வகையில ஜனநாயகம் வந்து இன்னைக்கு டிபேட் ஆயிடுச்சு பாருங்க. இது என்ன ஆகும்னா அவருடைய அரசியல் செல்வாக்குக்கு படத்தோட ப்ரமோஷனுக்கு இது பயன்படும். ஏன்னா அவரு இன்னைக்கு தமிழக திரையுலகத்துல தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு விஜய் என்கிறது மறுக்க முடியாது. அதே நேரத்துல அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தேர்தல் மிக நெருக்கத்துல இருக்கு. இந்த நேரத்துல இதை ஒரு திரைப்பட தணிக்கைத்துறை வந்து முறையா நடந்திருக்கணும். திரைப்பட தணிக்கைத்துறையை நீங்க வந்து குற்றம் சுமத்துறீங்க, மத்திய அரசோட அழுத்தம் இருக்குமான்றதான கேள்வி. இல்லைன்னா இந்த படத்துக்கு படங்கள் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆகிறது வரதும் தெரியல, இதுவும் சர்டிபிகேட் வரதும் தெரியல, போறதும் தெரியல. ஆனா இந்த முக்கியமா இப்ப திமுக தரப்புல விநியோகிக்கப்படக்கூடிய அந்த பராசக்தி படத்திற்கும் தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நடித்த படத்திற்கும் இந்த பிரச்சனை வருதுன்னா, விஜய் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் போட்டி தாவேகாக்கும் திமுகக்கும் தான்றாங்க. இந்த ரெண்டு படத்தையுமே வந்து மத்திய அரசு வந்து தடை பண்றது ரெண்டு பேரையும் அமுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா? இல்ல, நீங்க நான் வந்து மத்திய அரசு குறை சொல்றதை விட திரைப்பட தணிக்கைத்துறை இருக்கு பாருங்க, திரைப்பட தணிக்கைத்துறை கண்டிப்பாக இதுல வந்து பொறுப்பேற்று நாளைக்கு ஏன்னா நீதிமன்றத்தை அணுக வேண்டிய ஒரு நெருக்கடியை உண்டாக்கி இருக்க கூடாது. நீதியரசு கூட மரியாதைக்கு மாண்புமை நீதியரசி உஷா அவர்கள் கூட எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு, எல்லாமே வினோதமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல திரைப்பட தணிக்கை துறைக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர் சொல்லுவோம். இப்போ ஒட்டுமொத்தமா நீதித்துறைக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதே நேரத்துல மத்திய அரசாங்கத்துடைய அந்த திரைப்பட தணிக்கை துறையினுடைய வழக்கறிஞர் சுந்தரேசன் சார் வந்து அவர் சொல்றாரு, நான் எனக்கு டைம் கொடுங்க, செக்ஷன் 24ல எனக்கு பவர் இருக்கு, அதாவது திரைப்பட தணிக்கை துறைக்கு இருக்கு பவர் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே கூட இயல்பாகவே நடந்தாலும் நிச்சயமா இது வந்து திரு விஜய் அவர்களுக்கு அட்வான்டேஜ் ஆகுமே தவிர அந்த ஒரு மைலேஜ் தான் கொடுக்குமே தவிர இது வந்து அவருக்கு அவரை நீங்க எவ்வளவு அழுத்தம். ஒரு சின்ன உதாரணத்தோட முடிச்சிடுறேன். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு உலகம் சுற்றுவாளிகள்னு ஒரு படம் நடிச்சாங்க. அன்னைக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த படத்தை வெளியே வரவிடாம மிகப்பெரிய நெருக்கடி எல்லாம் கொடுத்தாங்க அன்னைக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கம் அன்னைக்கு இருந்து அம்மையார் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசோடு கலைஞர் நெருக்கமாக இருந்தார். இன்னும் மதுரையில மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த அன்றைய திமுக பிரமுகர் மேயர் முத்து அவரெல்லாம் சொன்னாரு, உலக சுற்று வாலிபன் திரைப்படம் வெளியே வந்துட்டா நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரை நெருக்கடி கொடுத்த பிறகு அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றது, கொண்டாடினாங்க. அதே மாதிரி ஜனநாயகன் படத்திற்கு ஒரு ப்ரொமோஷனை தணிக்கைத்துறை கொடுத்து விட்டது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நரேஷ்குமார், அதாவது பிஜேபி விஜய் கூட்டணிக்கு வரதுக்கு நிர்பந்தப்படுத்துறதா இந்த முயற்சியா, அல்லது வந்து பிஜேபியும் விஜய் அவர்களுமே சேர்ந்து ஒரு ஹைப்பை ஏற்படுத்துறதுக்காக இதை பண்றாங்களா? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள். அல்லது பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து இது ஹைப்பை ஏற்படுத்துறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனையை உண்டு பண்றாங்களா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு விருந்தினரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது அரங்கிற்கு வந்திருக்கும் தணிக்கை குழு உறுப்பினர் VL நரசிம்மன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க நரேஷ், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது வந்து இதுக்கு முன்னாடியும் பல படங்கள், விஜய் அவர்களுடைய பல படங்களுக்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள் கிளம்பி இருக்கு, பல படங்களுக்கு தடைகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். காவலனுக்கு பார்த்தோம், மெர்சலுக்கு பார்த்தோம், அதுக்கு முன்னாடி துப்பாக்கிக்கு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து அவருடைய படங்களுக்கு இந்த இஷ்யூக்கள் வரும். ஸோ வந்து எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறி இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறப்போகுது. நம்ம வந்து அடிப்படையில இது ஒரு படம் அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய ஒரு படம், பெரிய பணம் மட்டும் முதலீடு அப்படின்றத மட்டும் தாண்டி பல ஆயிரம் தொழிலாளர்கள் அதுல வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து நம்பிக்கையா ஒரு முதலீடு பண்ற ஒரு தொழில் அப்படின்னா லாபம் நோக்கத்தோட பண்ணுவாங்க. அந்த லாபம் வருது அப்படின்னா, அதுல சில படங்கள்ல லாபம் வந்தது அப்படின்னா அந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்கும் வந்து அதுல டிவிடெண்ட் எல்லாம் சில எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் அதுல இருக்கு.
முக்கியமா பெரிய படங்கள் முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரமோஷன்ஸ் வேலைகள் செய்வாங்க. இப்போ வந்து 9ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் போகும். டிவி சேனல்ஸ்ல போயிட்டு இன்டர்வியூஸ் கொடுப்பாங்க, நம்ம நிறைய ஷோஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஆடியோ லான்ச் கூட அதனுடைய பேஸ்ல தான் ஒரு 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 ஈவெண்ட்டா வந்து நடக்குது. இப்போ இப்படி ப்ரமோஷன்ஸ்லேயே வந்து பல செலவுகள் இருக்கு. அந்த படத்துடைய எடுக்கிறதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ப்ரமோஷன்ஸ்க்கு வச்சுக்காங்க. பல பிரபலங்களை கூட்டிட்டு வந்து பேசுறது இதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த படத்துக்கு இப்ப சர்டிஃபை கொடுக்காம இருக்கிறதுல இந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த ப்ரமோஷன்ஸால அந்த படம் வந்து வீக் ஆகுமா வீக் ஆகாதான்றதெல்லாம் இந்த படத்துல அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இது தவிர்க்கிறது மூலமா மன ரீதியாக என்னடா இது எல்லா பக்கமும் நம்மள வந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்க, எந்த ஒரு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. கந்தசாமி என்ன ரொம்ப அருமையா சொன்னாரு ஆரம்பத்திலேயே, லண்டன்லயே அவர் மலேசியால இந்த ஆடியோ லான்ச்லயே அவர் சொல்லி இருந்தாரு, என்னப்பா என் படம் சும்மாவே பிரச்சனை வரும், இன்னைக்கு வந்து வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், என் பிரச்சனை வரும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுது என்னன்னா ஒரு ஒரு தணிக்கை குழு அதற்கான ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு படத்தை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க கமெண்ட்ஸ் கொடுக்காம இல்ல, அந்த கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது இதுல சில சர்ச்சைகள் இருக்கு, எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதை நாங்க வந்து மேல வந்து ரிவ்யூக்கு அனுப்புறோம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிவ்யூக்கான பாசிபிலிட்டிஸை பார்த்துருக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்சார்ஷிப் வேலை செய்யறதை நம்ம பார்த்திருக்கோம். இது இன்னைக்கு நேத்து கிடையாது, இது புதுசும் கிடையாது. பல முக்கியமான படங்களுக்கு அதுவும் இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது மத்திய அரசுடைய ஒரு அழுத்தம் தான் சென்சார் போர்டுக்கு கொடுத்ததா தான் நீங்க பாக்குறீங்களா? நான் சொல்ல வரேன். இப்ப அந்த கமெண்ட் கொடுக்கற வரைக்கும் பிரச்சனையா தெரியல. அந்த கமெண்ட் கொடுத்து அந்த கட்டெல்லாம் இவங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி திரும்ப ரீஷெடியூல் பண்ணி அந்த படத்தை வந்து கொடுத்து அதற்கப்புறமும் பதில் சொல்லாம கொஞ்சம் காலதாமதங்கள் போகுது இல்லையா? இந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து சந்தேகம் வருது. 5ஆம் தேதி வரைக்கும் அவங்க ரிப்ளை பண்ற வரைக்கும் எதுவும் நடக்கல. கண்டிப்பா நரேஷ், நான் மறுபடியும் நம்ம வரேன். நான் உங்ககிட்ட இந்த சந்தேகத்தை வந்து நம்ம சென்சார் போர்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய வி.எல். நரசிம்மன் அவர்கள்ட்ட கேட்கலாம். சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதாவது மத்திய அரசுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இந்த தணிக்கை துறைக்கு வந்து வாரிய தலைவருக்கு ஏன் அனுப்புனீங்க, அது வினோதமா இருக்குன்னு சொல்லி ஜட்ஜே வந்து கேட்டிருக்காங்க, உஷா மேடம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் சிபிஎஸ்சி சார்பாக இருக்கு. நீங்கள் ஒரு உறுப்பினராக அதனுடைய பதிலை சொல்லுங்கள். எந்த ஒரு படமும் வந்து வேண்டுமென்றே யாரும் வந்து தடுக்க போகிறதில்ல. அதே போல் தான் இந்த படமும். நீங்கள் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் சரி, 500 கோடியில் எடுத்தாலும் சரி, 1000 கோடியில் எடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஒரே சட்டம் தான். சட்டம் வந்து நடிகருக்காகவோ இல்லை பட்ஜெட்டுக்காகவோ இல்லை ரிலீஸ் தேதிக்காகவெல்லாம் மாற்ற மாட்டாங்க. ஒரு படம் தணிக்கைக்கு வந்தவுடன் 1 or 2 டேஸில் தணிக்கை குழு உறுப்பினர்கள் முதல்ல ஸ்க்ரீனிங் கமிட்டி பார்த்துருவாங்க. ஸ்க்ரீனிங் கமிட்டி பார்த்த உடனேயே அவர்களுடைய கமெண்ட்ஸை ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரில் எழுதின உடனே அவங்க ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷன் நடந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. சில பேர் ஏ கொடுப்பாங்க, சிலர் ஏயு கொடுப்பாங்க. அப்போ அது வந்து ஏன் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் நடந்த உடனே எல்லாரும் யுனானிமஸாக ஏனா ஏ, யூஏனா யூஏ, யூனா யூ அப்படின்னு ஒரு கொண்டிப்பாங்க. இதில் இந்த பட விஷயத்தில் ஒரு வெளியில் வந்த செய்திகள், நார்மலாக தணிக்கை குழுக்கு இருக்கிற விஷயங்கள் வெளியில் வரவே வராது. யார் தணிக்கை பண்ணாங்கிறதும் தெரியாது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நீங்கள் தேட்டரில் அந்த சர்டிஃபிகேட் போடும்போது பேர் பார்த்தா தான் உண்டு, அது வரைக்கும் வராது. அதே மாதிரி யார் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்கங்கிறதும் வெளியில் லீக் பண்ண மாட்டாங்க. படம் பார்ப்பதற்கு முன்னால் கூட என்ன படம் பார்க்க போகிறோன்னே தெரியாது. இந்த மாதிரி நாங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னா தான் ஒரு பேப்பரே கொடுப்பாங்க. பேப்பர் கொடுத்தோன்னா அந்த படத்தில் இந்த பேர், இந்த நடிகர் நடிச்சிருக்காங்கன்னுவாங்க. ஒருவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க. அது வந்து இந்த டேப்பில் இருக்கும், இப்போல்லாம் ஆன்லைனுங்கிற டேப்பில் இருக்கும். அதை வந்து காதில் கேட்பாங்க. படத்தில் கொடுக்கக்கூடிய வசனமும் இதுவும் சரியாக இருக்காம்பாங்க. அவங்க வந்து வசனமும் இதுவும் தப்பாக இருந்ததுன்னா அதை ஒரு நோட் பண்ணுவாங்க. மற்றவர்கள் வந்து படத்தில் சட்டத்துக்கு புறம்பான ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. டைரெக்டாக கத்தியால் குத்துறது, டைரெக்டாக அப்யூஸ் பண்ணுறது, இராணுவத்தை இழிவுபடுத்துவது, நாட்டை இழிவுபடுத்துவது, கொடியை அவமானப்படுத்துவது, சிம்பலை அவமானப்படுத்துவது, இல்லை ஒரு தனிப்பட்ட நபர், அவர் எந்த கட்சியானாலும் இருக்கலாம், தனிப்பட்ட நபரோ அவருடைய சின்னத்தையோ கொள்கையோ அதெல்லாம் காட்டக்கூடாது. கொள்கை காட்டுவார், சின்னத்தை காட்டக்கூடாது, கட்சி பேரை காட்டக்கூடாது, அந்த கட்சியோட கொடியை டைரெக்டாக காட்டக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஊனமுற்றவர்களை பற்றியோ அரவாணிகள் பற்றியோ தவறாலாம் சித்தரிக்கக்கூடாது. திருநங்கைகள், தவறான திருநங்கைகள் அவங்கெல்லாம் பற்றி தவறான வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி பல கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இவர்கள் வந்து நமக்கு வெளியில் தெரிய வந்த செய்திகள் பத்திரிகை வாயிலாகவும் திரைப்பட குழு சொன்ன தகவல், இந்த தகவல்கள்லாம் நீங்கள் முதல் வாட்டி தணிக்கை பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது சொன்ன கட்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை சார்? இல்லை, அவங்க கட்ஸ் பண்ணினா இப்போ சில விஷயங்கள் வந்து என்ஓசி கேட்பாங்க. இப்போ என்ஓசி, இப்போ இராணுவத்தை கேம்பஸில் போய் படம் எடுக்கிறீங்கன்னா இராணுவ கேம்பஸில் வந்து என்ஓசி கொடுக்கணும். இல்லை இராணுவத்து சம்மந்தப்பட்டு இவங்களே ஒரு செட்டிங்கை போட்டு ஒரு படம் எடுத்தால் கூட
அவங்க அதுக்கு என்ஓசி வாங்கணும். இந்த மாதிரி நாங்கள் இந்த காட்சி எடுத்திருக்கோம், இது சரியா வித்தின் தி ராணுவத்தோட கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ராணுவத்துக்கு கொடுக்கணும். ராணுவத்துக்கு இப்போ கொடுக்காம இவங்க என்ஓசி வாங்கியிருந்தாலோ இல்லை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோட என்ஓசி வாங்காம அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணணும்னா தணிக்கை குழு என்ன சொல்லணும், நீங்கள் இதுக்கு போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. என்ஓசி வாங்கிட்டு வராமல் இவங்க கொடுக்காம, இல்லை சார் எங்களுக்கு டிலே ஆகும், நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் கொடுங்கன்னா. இல்லைன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட என்ஓசி வாங்க வேண்டி இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் சொன்ன முதல் வாட்டி கட் பண்ணும்போதே அதுக்கான விஷயங்கள் நீங்கள் கேட்டுருந்துக்க வேண்டியது சார். இப்போ ரெண்டாவது ரிலீஸ் டயத்தில் இது வந்து இன்சிஸ்ட் பண்ணும்போது இல்லை சார், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அமித்ஷா இதெல்லாம் எந்த ஒரு அரசியலும் சம்மந்தப்படாது கிடையாது. இது டைரக்டா சட்ட விதிகளுக்குள்ள இருந்ததுனால அங்கே பேஸ் சாங்ஷன். எனக்கு தெரிஞ்சு 10ஆம் தேதி ரிலீஸ்னா 7ஆம் தேதி வந்த படங்கள்லாம் 8ஆம் தேதியே டைரக்டாவே ரிலீஸ் பண்ற அளவுக்கு கட்டிங்கே இல்லாத அளவுக்கு போன படங்கள்லாம் இருக்கு. குழந்தைகள் படம், நகைச்சுவை படம், இல்லை ஒரு திருட்டை பற்றி இன்வெஸ்டிகேட்டிவ் இது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸே இருக்காது, நார்மலாக போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரே நாள் 2 நாளில் இருக்கு. ஏன் சிவகார்த்திகேயன் படம், அமரன் படம் கூட ஒரே நாளில் டப்பிங் படம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருந்தால், என்ஓசி கொடுக்காமல் இருந்தால் பண்ணுவாங்க. அது ஸ்கிரீனிங் கமிட்டிக்கு போதுமே கொடுத்துருவாங்க. இது ஆரம்பத்திலேயே அந்த கமிட்டியை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இவங்க டிலே பண்ணியிருந்தாலோ இல்லை கொடுப்பதற்கு லேட் பண்ணியிருந்தாலும் அது அடுத்த கமிட்டிக்கு போகும். கண்டிப்பாக சார், நம்ம ஒரு மறு தணிக்கை பண்ண வேண்டிய அளவுக்கு அந்த படத்தில் என்ன வந்து ஒரு விதிமுறை மீறல்கள் இருக்கு அல்லது வேற ஏதாவது என்ஓசி இல்லையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் சார். ஒரு நரசிம்ம மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படி கட்சி இருந்தது, என்ன அந்த அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது தணிக்கை துறை சார்பா? அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனாலும் அந்த 4 பேருக்கு கூட தெரியாது. இப்போ ஒன்று விவாதம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்குறாருன்னு வைங்க, அவர் எழுதி கொடுக்குறத அந்த இடத்துல விவாதம் பண்ணும்போது அவர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்வம் வந்து சட்டத்துக்கு விதிகளுக்கு உள்ளே இருந்தால், இல்லை சார் இது இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்குன்னு சொல்லி ஓகே பண்ணிட்டாருனால் அதோட முடிஞ்சு போச்சு, சர்டிஃபிகேட் போடும். இல்லை அந்த மாதிரி இல்லை, இது வந்து ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, என்ஓசி இல்லை, வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து படக்குழுவுக்கு தெரிவிப்பாங்க. படக்குழுவுக்கு தெரிவிக்கும் போது என்னாகும், அவங்க வந்து அதை சரி நாங்கள் மாற்றிக்கிறோம், இதை சரி பண்ணிடுறோம், இதை மியூட் பண்ணிடுறோம், இதை வெட்டிங் போட்டுடுறோம், இல்லை இதை வந்து ஸ்மட்ஜ் பண்ணிடுறோம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து காட்டணும். அது அவங்க எடுத்துக்கிற டைம் தான் இருக்குது. காட்டின உடனே அது ஒரே நாளில் அதையும் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அதில் சார் இந்த மாதிரி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஆகிடும். சப்போஸ் அதில் அவங்க பண்ணலை அப்படின்னா, இப்போ அமரன் படம் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம் ஆமாம். அதில் என்னென்ன வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது, ராணுவத்தில் உள்ள விஷயங்கள்லாம் அந்த என்ஓசிலாம் கரெக்டாக இருந்தது? அதெல்லாம் கரெக்டாக இருந்தது. என்ஓசிலாம் கரெக்டாக இருந்தது. இல்லை என்ஓசி செக் பண்ணுறதுலாம் ஆர்வம் தான் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. அதில் நாங்கள்லாம் அதில் எதுவும் எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லை? எந்த இதுலேயும் அப்ஜெக்ஷன்லாம் இல்லை. சில விஷயங்கள் வந்து துப்பாக்கி சுடுறது, இந்த ரத்தம் வழிகிறதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ டைரெக்டாக ஷூட் அதாவது துப்பாக்கியெல்லாம் சுட்டால் டைரெக்டாக அவங்க தலையில் வந்து படுற மாதிரி காட்டக்கூடாது. இவர் சுடுற மாதிரி காட்டுவார், அங்கே குண்டு படுற மாதிரி காட்டுவாங்க. அப்படி தான் வந்து இருக்கணுமே தவிர டைரெக்டாக எடுத்து சுட்டு பண்ண மாதிரி இருந்திருக்கு. நிறைய படத்தில் கத்தியில் குத்துறும் போது பாருங்கள், டைரெக்டாக குத்துற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு இமேஜினேஷன், அந்த அந்த நடிகரோட எக்ஸ்பிரஷன்லாம் அப்படி இருக்கும். ஆனால் சீன் வந்து அப்படி இருக்காது, நேராக குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் குத்துறதை காட்ட மாட்டான், அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு. இப்போ யதார்த்தமாக நிகழக்கூடிய நிகழ்வுகளை அவங்க காமிக்கும் போது அது வந்து கூட அது தடை பண்ணுறது தான். அதாவது எதெல்லாம் வந்து தடைக்கு வந்து என்ன காரணம் இருக்குன்னா, இல்லை படைப்பு சுதந்திரத்தினால அதில் நீங்கள் தலையிடுற மாதிரி தானே வருது அது? இல்லை சட்டத்துக்கு எல்லா ப்ரொடியூசருக்கும் எல்லா டைரக்டருக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் சட்டம் என்னன்னு தெரியும். அது நிச்சயமா சென்சார் போர்டோட கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியாம யாரும் படம் எடுக்கிறது இல்லை. அப்படி படம் எடுக்கும் போது ஒரு சில விஷயங்கள் சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு படத்தை கோட் பண்ணி காட்டி அதை பண்ணுவாங்க. சரி. பட் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சீனில் வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி அந்த படத்தை கம்பேர் பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ அப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு, இப்போ சப்போஸ் இல்லை நாங்கள் பண்ணல சார்னா ரிவ்யூ கமிட்டிக்கு போவோம். ஓகே. ரிவ்யூ கமிட்டியில் நீங்கள் இதுக்கு இது வந்து என்ஓசி தேவைன்னு அவங்க புதுசாக ஒரு கிளைம் பண்ணலாம். அதாவது ஸ்க்ரீனிங் கமிட்டி கவனிக்க தவறிய சில ஏதாவது ஒன்று ரிவ்யூ கமிட்டி கவனிச்சின்னா நீங்கள் இதுக்கு வந்து என்ஓசி கொடுங்க, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது இது கொடுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னா ஓகே, அதை படக்குழு எவ்வளோ நாள் எடுத்துக்குதோ அதை பொறுத்தா ரிலீஸ் டேட் வந்து அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ்னா 7ஆம் தேதி ப்ரொடியூஸ் பண்ணி 8ஆம் தேதி கிளியர் ஆனது இருக்கு. அதே சமயத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் டேட்டை அறிவிச்சு
10 இது நாள் பெரிய படம்னால தெரியுது, சின்ன படங்கள் சில தெரியல, அதான் விஷயம். சின்ன படங்கள் சரி, தெரியும். ரைட், தொடர்ந்து அது பேசு. மட்டும் இல்ல, நிறைய படங்கள் வருஷக்கணக்காயும் அவங்க ஒத்துக்காம இன்னும் ரிலீஸே ஆகாம இருக்கு. சரி, ரைட், ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரி, இப்போ இன்னொரு பார்வை வந்து சொல்லப்படுது, பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் தாவேக்காக்கு வரணுன்றதுக்காக இது டெலிபரேட்டாகவே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, பிஜேபி கூட சேர்ந்து. அதாவது திமுகவும் பிஜேபி ஏன் சொல்றேன்னா, பிஜேபி வந்து இன்னொரு விங்குன்னு சொல்றாங்கல்ல தாவேக்காவை, அந்த அதை பயன்படுத்தி வருது. நானும் சொல்றேன், அதுதான் கேளுங்க. திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பல விஷயங்கள்ல நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து இன்னைக்கு வர்ற அந்த படம் இருக்குல்ல, என்ன படம், சிவகார்த்திகேயன் பராசக்தி. பராசக்தி 10ஆம் தேதி வருது, 10ஆம் தேதி வருதுன்னு சொல்லப்பட்டது. பராசக்தி படம் டாஸ்மார்க் ஊழல்ல எடுத்ததுன்னு ஒரு சிக்கல் வந்தது. ஆமா ஆமா, வந்ததா? வந்தது. வரும்போது நேர போய் என் பையனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நித்தி கையை ஆயோக் கூட்டத்துக்கு போனார் சார். நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு அதுக்கு முன்னாடி ஏன் போல, அன்னைக்கு மட்டும் ஏன் போனாரு சார்? இது மட்டும் இல்ல சார், நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு ரேஷன் பருப்பு கொள்முதல் இருக்குல்ல, இந்த கொள்முதல்ல ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு, அது கூட மத்திய அரசோட கம்பெனி மாநில அரசோட கம்பெனி எல்லாம் கொலாபரேட் தான். அதுல நிறைய ஊழல் நடக்கு. இந்த திமுக அரசு மீது எவ்வளவோ பிரச்சனைகள்ல இடி அது இதுன்னு எல்லாமே வரைய பயங்காட்டுவாங்க, எல்லாம் நடத்துவாங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் போகாது. இவங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. பிஜேபியும் திமுகவும் தனித்தனின்னு நினைக்கிறவங்க நம்ம தான் முட்டாள். அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து நீங்க எப்படி வேணாலும் இதுக்கு பூசிக்கோங்க. ஒரு விஷயம், நாங்க எங்களுடைய இப்ப நாங்க ரசிகர்களா இருந்தோம், தொண்டர்களா மாறிட்டோம். தொண்டர்களா மாறினு அவர் வந்து நடிகரா இருந்தாரு. இனிமே நான் நடிகர் இல்ல, நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்காக வந்து நிக்க போறேன், உங்க அண்ணனா உங்க தம்பியா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு இஷ்யூவை கொண்டு வந்து எங்களுக்குள்ள ஒரு எமோஷனலா நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு எப்படி உலகம் சுற்றும் வாலிபவனுக்கு ஒரு பிரச்சனைகளை நீங்க கிளப்புனீங்களோ, நீங்க இந்த திமுக பிஜேபி ரெண்டு பேரும் இதனால் தேர்தல்ல அடுத்த 26, 29 கண்டிப்பா பாதிக்கப்படும். சொல்றீங்களா இந்த விஷயம் வந்து பிஜேபிக்கு தெரியாம இருக்குமா? இப்ப நம்ம உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தோம்னா இது நமக்கு எதிர்வினை அமையும்ன்றது அவங்களுக்கு எல்லாம் என்னைக்கு நீங்க தேர்தல் வந்து நம்ம எல்லாம் மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் முன்னாடி வேலை வைப்பாங்க. இவங்க தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தா அடுத்த தேர்தலுக்கு வேலை பார்க்குற கட்சி பிஜேபி. அவங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க யோசிச்சது அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வந்து எல்லாமே தடாலடியா பாத்துக்கலாம்னு நினைக்கிற ஆளுங்க சார். அதே பீகார்ல பாத்தீங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. எப்படி வந்து நின்னாங்க? அவங்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். பட் செஞ்சுட்டு போங்க, உங்க கையில பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க வந்து அவங்க சொல்ற சிபிஐ தனியா தான் என்கொயரி பண்ணும், மத்திய அரசுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இடிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, தணிக்கைத்துறைக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. உலகத்துல உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லாரும் அதை நம்பிட்டாங்க. ஆனா நாங்க நம்பிட்டோம், நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஒரு படத்துல வருவான்ல, அது மாதிரி நாங்க சொல்லிட்டோம், நாங்க நம்பிட்டோம் அப்படின்னு. சரிங்களா? இதை பத்தி எல்லாரும் தெரியாதான் என்ன? அதனால திமுக பிஜேபி ரெண்டு பேருக்கும் பாடம் கத்து கொடுக்க போறோம். நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிடக்கூடிய படத்துக்கும் பிரச்சனை இருக்குன்னு சினி முருகன் சொல்றாரு. அப்போ அதை நீங்க திமுகவுக்கு நீ எப்படி சொல்வீங்க? அதை நீங்க வந்து எல்லாத்தையும் இது கூட முடிச்சு போட வேண்டாம். அது தனி, இது தனி. அது வந்து அந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கறதுல இருக்கிற மாதிரி ஒரு படம் காட்டுறாங்க. நீங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்களே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி அப்படின்னு. அப்போ இது வெளில தெரிஞ்சிருச்சு, அப்போ இதையும் சேர்த்து பண்ணு அப்படின்னு ஏன் திமுக சொல்லிருக்க கூடாது? அது ஏன் டவுட்டா இருக்கும்ல? இதையும் சேர்த்து பண்ணு சினி முருகன் இல்ல இல்ல எந்த மேல நீங்க சொல்லும் போது அதே டவுட் தானே நானும் சொல்றேன். சினி முருகன் அதனால இந்த திமுகவுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி ரசிகர்களும் 18 வயசு ஆகி ஓட்டு போட்டா செல்லும். சரி, தொண்டர்கள் 18 வயசு ஓட்டு போட்டாலும் செல்லும். சரிங்களா? நாங்க ஓட்டு போட்டு 26, 29 ரசிகர்களா தொண்டர்களா மாறிட்டீங்களா? நாங்க மாறிட்டோம். ஆனா நீங்க மறுபடியும் வந்து எங்களுக்குள்ள ஒரு எமோஷனல தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுவரை வந்த எல்லா படத்துல உள்ள பிரச்சனை வேற, இந்த படத்துக்கு வந்த பிரச்சனை வேற. இத்தனை நாள் கேப் எதுக்கு? இன்னைக்கு வந்து அப்பீல் போதும் கூட இந்த கோர்ட்ல அவங்க சொன்னது என்னது, ஒரு 20 நாள் டைம் கொடுங்க, நாங்க வந்து இதுக்கு பதில் மனு தாக்கல் பண்றோம் அப்படின்னாங்க. ஏன் இழுக்கணும் அவ்வளவு தூரம்? நீங்க இழுங்க, உங்களுக்கு பாடம் கத்து கொடுப்போம். சரி சார். இல்ல இப்போ வந்துட்டு பராசக்தியும் வரல அப்படின்றது திமுக வந்து ஒரு ஸ்டண்ட் தான் அப்படின்றாங்க. நாங்க அந்த படத்தை மட்டும் விடல அப்படின்னா எங்க மேல திரும்புன்றதுனால இதையும் நம்ம வந்து அது மாதிரி பண்ணிடலாம். எல்லாமே பிஜேபி கூட சேர்ந்து தான் பண்றாங்கன்றது அவருடைய வாதமா சொல்றாருல்ல சார். பிஜேபியும் திமுகவும் கூட்டு சதின்றாரு. கரூர் ஸ்டாம்பேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? பிஜேபி. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? டிஎம்கே. இவங்க நினைச்சது என்ன பண்ணிக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஒரு வழக்கு போட்டாங்களா? ஒரு பெட்டி கேஸாச்சும் போட்டாங்களா விஜய் மேல? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? ஒரு கேஸ் கூட போல இன்னைக்கு வரைக்கும்.
இப்பதான் வந்து கட்சியில CBI இருந்தவங்க மேல போட்டாங்க. இருங்க நான் சொல்ல கேளுங்க. ஏன் இவர் சொன்னபடி கேட்டா அன்னைக்கு நடந்த அன்னைக்கு மறுநாள் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மேல ஒரு பெட்டி கேஸ் இல்ல அதை பத்தி பேசணும், அதை பத்தி நான் நிறைய இப்ப பேச இவரு முடியும். அரசியல் எடுத்தார்ல, நான் அரசியல் வர, பத்தி பேசல. பேசணும், இவர் அதை பத்தி அரசியல் நான் நிறைய எடுத்தார்ல, பேசுறேன். இவர் அதை பத்தி நான் நம்ம பேசுறேன். படத்துல இப்ப நாங்க எதுக்கு வரேன்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயே ஒண்ணும் பண்ணாதவங்க இப்ப இந்த ஒரு படத்துல இப்ப இந்த படத்தை தடுத்து அவங்க என்ன லாபம் தான் நான் கேக்குறேன். ஒரு அப்போ படத்துல ரியலாவே சென்சார் போர்டுல வந்து சார் இப்ப படத்துல ஏதோ பிரச்சனை சென்சார் இருக்குன்றது அவங்களுடைய வாதம். அவங்கள வேற வேலை இல்லையா? சென்சார் போர்டு இப்ப சாரே சொல்ற சென்சார் போர்டு உறுப்பினர் தானே அவர் சொல்றாரு இல்ல மேற்கொண்டு என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு. இப்ப நான் ஒன்னேன்னு கேக்குறேன், இவருக்கு வந்து எல்லாமே வந்து இவர் எதிர்க்கிறாங்க, இவர் வந்து இது பண்றாங்கன்னு. இது வந்து உருவானது இல்ல, தானா இவரே தன்னை உருவாக்கப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாமே. நான் ஒன்னே எப்படி கேக்குறேன், சென்சார் இளைய போர்டு தளபதி போய் ஒரு பட்டம் போட்டார் முதல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, ஆமா. இளைய தளபதி பட்டம் யார் வச்சிருந்தாங்க தமிழ் சினிமாவில்? நீங்க சொல்லுங்க. இளைய தளபதி சரவணன் தெரியுமா உங்களுக்கு? சரவணன் சரவணன் யாரும் தெரியுங்களா? தெரிஞ்சு. பழைய நடிகர் சரவணன். அவர் வச்சிருந்தாரு, அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டார். அவர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு சார். ஆமா ஆமா நான் பேட்டியை கொடுத்திருக்காரு. சொன்ன எதுக்கு என்ன எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சரி போனா போதும் விட்டுட்டு போயிட்டுட்டாரு. யாரு சொன்னது? யாரு? சரவணன். இது வந்து விஜய் வந்து தானா உருவாச்சு அந்த பிரச்சனை. அடுத்தது என்ன பண்ணாரு? மெர்சல் படத்துல தளபதினு இவரே போட்டுக்கிட்டாரு. அந்த டைம்ல ஆட்சியில் இருந்தது யாரு சொல்லுங்க? ஆட்சியில் இருந்தது யாரு? ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சரி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கை வச்சா ஏடிஎம்க்கு சம்பந்தம் இல்லாம வருண்டு அவர் கண்டுக்காம விட்டுட்டாரு. இந்த பிரச்சனை கலப்புனது யாரு? வெளியே இருந்து யாரும் வந்து கலப்புனாங்களா? தலைவா படத்துல டைம் டு லீடுன்னு போட்டது யாரு? யாரா இவரே போட்டு இவரே வாண்டடா பிரச்சனையை இழுத்து வச்சுக்கிட்டு மத்தவங்க பண்றாங்க மத்தவங்க பண்றாங்க. கர்ம வீரர் காமராஜர் நம்ம ஏன் சொல்றோம்? இன்னொருத்தர் வந்து நாளைக்கு கர்ம வீரன் போட முடியுமா? போட்ட சும்மா இருப்பாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இப்ப கோவம் வருமே தவிர ஜெயலலிதா அவர்களுக்கு கோவம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் எதனா பண்ணா ஜெயலலிதா மேல அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து பாருங்க, டைம் டு லீடுன்னு யார் ஆட்சியில போட்டீங்க? நீங்க ஜெயலலிதா மேலோட ஆட்சியில போட்டீங்க. ஜெயலலிதா மேல பண்ணா டிஎம்கே சப்போர்ட் வரும்ல அன்னைக்கு. விஜய் வந்து இது பண்றாங்க சார். இப்ப ஒண்ணு வேணாம் சார், சிம்பிளா ஒரு லாஜிக் எப்படி பார்த்தாலும் பாலிடிக்ஸ் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வராங்க. ஒண்ணு அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்தே வரணும். இவங்களுக்கு வந்து பரம எதிரி மாதிரி சண்டை போட்டு எங்க ஒண்ணுக்குள்ள இன்னும் இருக்காங்க. நாங்க இப்ப நான் என்ன சொல்ல, விஜய் பாஜக தான் ஒண்ணா இருக்கு. நான் சொல்லுவேன் 1000 கோடி ஊழல் நாங்க இடி வந்து டெல்லிக்கு ஓனாங்க. எவனாச்சும் இருந்தானா சார் இந்த இடத்துல? இவர் வேணாம் சார், இவர் வந்தா கூட்ட முடியும். ரைட், இவர் வேண்டாம். இவர் இரண்டாம் கட்ட தலைவர் எங்க போனாங்க? எங்க போனாங்க? இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர் அங்க வந்து எல்லா கட்சிக்காரரும் இருந்தாங்க. நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சிக்காரரும் இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. நீங்க ப்ரூஃப் காட்டுங்க. இந்த படத்தை வந்து தடுக்கிறதுக்காக இந்த படத்தை சேர்த்து விட்டுருங்கன்றாங்களா? இல்ல இதுல என்ன நீங்க நீங்க வந்து இந்த கேஸ பத்தி பேசுறீங்க. அதாவது இந்த தலைப்புக்கு கிராமத்துல திமுக 17 பேர் அடிச்சு உள்ள தண்ணிக்குள்ள கிழிச்சு கொண்டதே அத பத்தி பேசுவோம். மாஞ்சோலையில திமுக அரசு 17 பேர் அடிச்சு. ஆமா, நீங்க அரசியல் தான பேசுறீங்க. அரசியல் பேசும்போது அரசியல் பேசும்போது நான் அரசியல் பேசுறேன். இது வந்து பிஜேபி திமுக கூட்டு சேர்ந்து அந்த படத்தை பண்ணாங்க. நானும் சொல்றேன், அதுதான் நானும் சொல்றேன். நீங்க அரசியல் பேசுறீங்களா? அது அரசியல் தானே. சென்சார் போர்டுக்கு அவங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம்? படத்துல ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக சென்சார் போர்டு நியாயமா தான் நடக்குதுன்னு உங்க வாதம். சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல சார் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்குது இல்ல. அப்ப எப்படி திமுக வரும்? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இல்ல சார், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்க. சென்சார் போர்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த சம்பந்தமும் இல்ல சார். பல விஷயங்களுக்கு நீங்க சென்சார் போர்டு உறுப்பினர் உட்கார்ந்திருக்காரு சார். மறைமுக கூட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும். மறைமுக கூட்டு இப்படி தான் இருக்கும். திமுகவும் பிஜேபியும் ஒண்ணு. அது தெரியாதுன்னு சொன்னா அது எல்லாரும் மக்கள் பார்த்து. அப்ப அண்ணாமலை எதுக்கு சார் ஏமாமலையை கூட்டு வந்து இது பண்ணாரு? இது சர்வே பண்ணாருல உட்கார்ந்துகிட்டு. அவங்களுக்கு புரியுற மாதிரி பண்ண யாரு கூட்டு வந்தாரு? இதே வந்து ஸ்டாம்பேடு ஆந்திரால நடந்தது இல்ல, தெரியல உங்களுக்கு? அங்கே இருந்தாங்களே, அங்க கூட்டு போனாரா? கூட்டு போனாரு. யாரு யாரு கூட கூட்டணி? நானும் அரசியல் பேசல. நீங்க அரசியல் பத்தி பேசுறீங்க, நான் தனிக்கையை பத்தி பேசுறேன். அது எல்லாமே அரசியல் தான். சரி, ஓகே ஓகே ஓகே. அதுக்கு நான் நீங்க சொல்றேன். வந்து நினைச்சீங்க நாங்க வரலன்னு உடனே நீங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. அப்ப நீங்க சொல்றபடி இப்ப படத்துல பிரச்சனை இல்ல. படத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது சார். அதாவது 24ஆம் தேதியே 27 கட்டு கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சரி, ஓகே சார், குடுக்குறோம். நாங்க சொல்லுங்க நரசிம்மன் சார். இல்ல, இந்த அரசியல்னு அவர் சொல்லற, இந்த அரசியல்லாம் நிச்சயமா தலையிட முடியாது. சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருந்தால் மட்டும்தான் சென்சார் போர்டுல சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து நீங்க வந்து சரி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இதுல திரைப்படம் இதுல ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் என்னன்னா,
நிறைய படங்கள் தணிக்கை குழுவை வச்சுட்டு விளம்பரம் தேடி இருக்காங்க. வேணுமென்ட்டே 2 அபியூசிங் இதை போடுவாங்க, தணிக்கைத்துறை எதிர்ப்பு தெரிவிக்கும், கருத்து சுதந்திரம் நசுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க கட் பண்ணுங்க, ஜனநாயகத்துக்கு விளம்பரம் வேணுமா சார்? இருங்க, விளம்பரம் பண்ணிருக்கீங்க ஆரம்பத்துல இருந்தே விளம்பரம் ஜனநாயகத்துக்கு விளம்பரம் வேணுமா? இருங்க நீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா நீங்க பாதுகாப்பு கொடுக்கலன்னா இங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஸ்டாம்பிட்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மலேசியால உள்ளது இங்க நடக்க விட்டுருந்தாங்கன்னா இந்த ஊர்ல ஒரு 1000 கோடி 2000 கோடி டர்ன் ஓவர் நடந்திருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, அந்த தாவேகாவுல பேசுறவங்க எல்லாருமே திமுக எதிர்க்கணுன்ற ஒரு பாயிண்டோட தான் பேசிட்டு சாரோட கருத்து கேட்டுட்டு இன்னும் 2 பேரும் கருத்து கேட்க வேண்டியிருக்கு. நான் இணையத்துல இருக்காங்க, அவங்க பேச வேண்டியிருக்கு. நான் வரேன் 2 ரவுண்ட்ல அவங்க என்ன பேசல. ஒரே ஒரு நிமிஷம், ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து எம்ஜிஆருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்கிறது மக்களுக்கு தெரியும். கந்தசாமி முருகன் 2 பேருமே கொஞ்சம் என்ன சாயம் பூசுனீங்கிறது மக்களுக்கு தெரியும். திமுகவை ஒரு தடவை எடுத்துட்டா போதும், உடனே மனசாயம் பூசிடுவாங்க, இல்லட்டா காவி சாயம். சார் ஒரே ஒரு நிமிஷம், கமலத்துக்கு கூட வச்சுப்பாங்க. சரி கந்தசாமி ஒரு நிமிஷம், எம்ஜிஆருக்கு இதே மக்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு திமுக கொடுத்தா எதுக்கு விஜய் படம் பண்ணாரு? 5 படம் சரி ஓகே, அதெல்லாம் தனி விவாதம், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அது வேற கட்சி மாறிட்டாங்க, அது வேற, அதை நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அப்ப கட்சி கிடையாது. சரி ஓகே 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 இன்னும் 3 பேர்ட்ட பேச வேண்டியது. வரேன் புரியுது, நான் அடுத்து வரேன், நான் உங்ககிட்ட வரேன். அப்போ நீங்க பதில சொல்லுங்க சார், சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. நிச்சயமா எந்த விதமான அரசியல் தலையீடும் கிடையாது சார். இப்போ திரைப்பட குழு வந்து எதையாவது மறைக்கலாம், சரி மறைச்சானா இப்ப அது வந்து வெளியில வரும். இப்ப வந்து அவங்க திரைப்பட குழு என்ன மறைக்கிற, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் போட்டோன்னா தணிக்கை குழுல எனக்கு டைம் கொடுங்க, நான் கொடுக்குறேன்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் இவங்க கொடுக்கல, இன்னைக்கு டேட்ல வந்து அவங்க எதுக்காக அந்த டேட்டுக்கு எடுத்துருக்காங்கன்னா இவங்க எப்போ சப்மிட் பண்ணாங்க, நாங்க என்ன கொடுத்தோம், என்ன ப்ரொசீஜர் வந்து டீட்டெயிலாக டைப் பண்ணி அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு எப்படி போச்சு, அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சுன்னு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை தயார் பண்றதுக்கு தான் அவங்க டைம் கேட்குறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கும் வந்து ரிவ்யூ கமிட்டியோ இல்லை மற்றவங்களோ அவங்களும் ஒரு பெரிய நடிகராக இருப்பாங்க, டைரக்டராக இருப்பாங்க, பல்வேறு துறைகளில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாரம் 2 வாரம் டைம் இருக்கும். அந்த டயத்துக்குள்ள பார்த்துட்டு கொடுத்துட்டு உடனே கொடுத்துருவாங்க. கண்டிப்பா சார். இதுல வந்து நிச்சயமாக அப்படி பார்த்தா எவ்வளவோ அரசியல் கட்சியில இருந்தவங்க எல்லாம் படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன ப்ராப்ளமா வந்து. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், அதாவது நமக்கு தெரியும் இந்த கேரளா ஸ்டோரி, இந்த காஷ்மீரி ஃபைல்ஸ், அதிலெல்லாம் சர்ச்சைக்குரிய காட்சிகளுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. ஆனா அதெல்லாம் வந்து பிஜேபியில் இருக்கிற எல்லாருமே வந்து போட்டாங்க, பல தியேட்டர்களில் திரையிட்டு எல்லாரையும் போய் பார்க்க வச்சாங்க, அதுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வந்து வெண்ணையும் வைக்கிற மாதிரியான ஒரு கதையாக தானே இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு, அரசியல் கட்சி தலைவராக திரு விஜய் அவர்கள் உருவெடுத்த பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே விரோதமா பார்த்தா பார்ப்பாங்க. இது இயல்பு. எந்த கட்சி, அதாவது யார் ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகாரத்தை. சார் அப்ப இப்ப இந்த படத்தோட தடை விதித்தது, அந்த சென்சார் சர்டிபிகேட் வழங்காதது வந்து கண்டிப்பா அரசியல் அழுத்தம் தான் சொல்றீங்க, மத்திய அரசோட அழுத்தம் நீங்களே ஒத்துக்கிறீங்க? இருக்கலாம். நான் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு இது ஒரு பெரிய, அந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷனை கொடுத்துருச்சு. ஏற்கனவே திரைப்படத்துறையில அவர் வந்து செல்வாக்கு மிக்கவர். அவர் வந்து வியாபாரத்துல, வணிகத்துல, திரைப்பட வணிகத்துல முன்னணியில இருக்கிற திரை நட்சத்திரம். இன்னைக்கு பல லட்சம் ரசிகர்களை, இளைஞர்களை அவர் வந்து தக்க வச்சிருக்கிறாரு, அவரை ஆதரிக்கிறாங்க. பொதுவாகவே வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து விஜய் படத்துக்கு வந்து, விஜய் அவர்களுடைய படத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஹைப் கொடுக்கறதே அவங்களுடைய தொடர்ந்து வேலையா இருக்கு. சர்க்கார் படத்துல கூட ஜிஎஸ்டி பத்தி பேசினது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாம் கடுமையா விமர்சிச்சதுக்கு பிறகு, அதன் பிறகுதான் ஜிஎஸ்டி பத்தி பேசினதுக்கு பிறகு மெர்சல் அது பேசினதுக்கு பிறகுதான் அதிகமா அந்த படம் வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. சோ இப்பவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீங்களே சொல்றீங்க ஹைப் கொடுக்கறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நீங்க பிஜேபி கொடுக்க நீங்க நினைக்க வேண்டாம். மத்திய தணிக்கைத்துறை தவறு செய்கிறது. மத்திய தணிக்கைத்துறையில ஐயா சொன்னாங்க, நரசிம்மன் சார் சொன்னாங்க, தணிக்கைத்துறையில நாங்க, தணிக்கைத்துறை உறுப்பினர்களே யாரு சார்? ஆளுங்கட்சி யார்? மத்திய அரசாங்கத்தோட ஆளுங்கட்சி யாரை சிபாரிசு செய்கிறதோ அவங்கதான் தணிக்கை குழு உறுப்பினர். அதனால அதுல நம்ம தள்ளி போயிட முடியாது. இருக்காங்க சார்.
கொஞ்சம் இருங்க எல்லாம் வராங்க சார், ஒரு நிமிஷம். அதாவது நான் வந்து இதுல பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் போங்க, ஒரு ஓபியில இருக்கனால கொஞ்சம் போறங்க. அதாவது இந்த அளவிற்கு திரு விஜய் அவர்களுக்கு நீங்க கொடுத்ததுனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகனும் பராசக்தி ஒரே நேரத்துல விவாதத்துக்கு வந்திருக்கு. அதே நேரத்துல பராசக்தியை பத்தி நம்ம யாரும் பேசல. காரணம் என்னன்னு கேட்டா, சிவகார்த்திகேயன் வந்து அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகல. திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு அனைவருடைய, அதாவது சொல்ல போனீங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும், தணிக்கைத்துறை கவனமாக இருந்து இந்த படத்தை நீங்க வெளியிடறதுக்கு அனுமதி கொடுத்திருப்பீங்கன்னு வைங்க, பிரச்சனை என்ன இருக்கும். நீங்க அனுமதி கொடுக்காதனால என்ன ஆச்சுன்னா, திரு விஜய் அவர்களுக்கு மிக எளிமையாக காசை செலவு பண்ணாம ப்ரமோஷன் ஆயிடுச்சு. அவருக்கு விளம்பரத்தை தணிக்கைத்துறை கொடுத்திருக்கு. ஓகே சார், ஓகே, நான் வரேன் செல்வம் சார். நரேஷ், ஒரு நிதர்சனம் ஒன்னு சொல்றேன். அதாவது ஐயா நரசிம்மன் அவர்களுக்கு தெரியும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச இதயக்கனி படத்துல நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறன்னு ஒரு திரைப்படத்தோட பாட்டுல அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்துவாரு, அவருடைய சின்னத்தை அறிமுகப்படுத்த அனுமதிச்சாங்க. இதெல்லாம் புதுசு கிடையாது. சரி, ஓகே சார், ஓகே. தயவு செய்து திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக அவருக்கு அவருடைய தலைமைக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்ப்பதாக. சரி, உங்க கருத்து புரியுது சார், நம்ம பேசலாம். நரேஷ், அதாவது வர நிமிஷம். நரேஷ், அதாவது காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதிகமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு. நேற்றுக்கு KS அழகிரி அவர்கள் வந்து முதல்ல கருத்து தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து கிரீஷ் சோடங்கர் உட்பட பல தலைவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட பல பேரும் வந்து இப்போ தாவேக்காக, குறிப்பாக அந்த ஜனநாயகம் ரிலீஸ்க்காக ஆதரவாக குரல் கொடுக்குறது ஒரு கேள்வியையும் எழுப்புது. காங்கிரஸ் கட்சி திமுகலேருந்து பிரிஞ்சு தாவேக்காவை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றின உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா சார். அந்த முதல் கொள்கை திருவிழால ஒரு பொலிட்டிக்கல் பாம்பு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நான் ஒண்ணு சொன்னாரு. சோ அங்கதான் வந்து நம்ம எல்லாருமே என்ன சொன்னாங்க, விமர்சனம் பண்றவங்க எல்லாம் அது ஒரு புஷ்பாரமா போயிடுச்சு, அது ஒரு பொலிட்டிக்கல் பாம்பே இல்ல அப்படின்னாங்க. அதாவது டைமர் செட் பண்ணியிருந்தாரு, தேர்தல் கிட்ட கரெக்டா வெடிக்கும் அப்படின்றது. தேர்தல் கிட்ட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது டைமிங் ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் டவுன் ஓடிட்டே இருக்கு. சோ காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், மக்கள் கிட்ட நம்மளால திமுகவை தூக்கி இப்ப சுமக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு அவப்பெயர், ஆன்டி இன்கம்பன்சி, எதிர்பாராத பல விஷயங்கள்ல பொய் வாக்குறுதிகள் கொடுத்து திமுக மக்களை ஏமாத்தி இருக்கு. இந்த நேரத்துல நம்ம கூட்டணி போய் அதிக சீட்டு வாங்கி போய் மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டாலுமே நமக்கு அது டிராபேக், வெற்றி பெறுவது ரொம்ப கடினம் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. திமுகவாலேயே இந்த முறை அதிகமான தொகுதிகள்ல வெற்றி பெற முடியாதுன்றது யதார்த்தம். ஏன்னா அரசு துறைகள் இருக்கக்கூடிய ஊழியர்கள்ல இருந்து தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் எங்க கூவத்துல இறங்கி போராடக்கூடிய அந்த பணியாளர்களை கூட கண்டுக்காத ஒரு முதல்வர், இந்த பக்கம் இதை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு பக்கம் மட்டும் சினிமாவை மட்டும் நோக்கி ஓடக்கூடிய ஒரு முதல்வரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்படி பைசன் படத்தை வந்து கூட்டணி கட்சிக்கூட போய் பார்க்கக்கூடிய, இட்லி கடை படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒரு முதல்வர், சினிமா வெறி பிடித்த ஒரு குடும்பத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிச்சே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். அந்த ஆதங்கம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் வந்து கண்டிப்பா அடிமட்டத்துல புரிஞ்சிருக்கு, மக்களுடைய பல்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நரேஷ், உங்க நிறைவான கருத்து இந்த ஜனநாயகன் திரைப்படம், இந்த CBFC சர்டிபிகேட் பத்தி உங்களுடைய நிறைவான கருத்து சார்? ஆக்சுவலா வந்து இந்த அடிப்படையில இந்த இடத்துல பல இடங்கள்ல மத்திய அரசுடைய தலையீட்டாலதான் இது தள்ளி போகுது அப்படின்றத நம்ம வந்து உணர்றோம். ஏன்னா வந்து மத்திய அரசு நியமிக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அங்க இருக்காங்க. சோ அவங்க நினைச்சிருந்தா முதல் முறை கட்டு கொடுக்கும் போதே அவங்க வந்து இந்த இஷ்யூவை கிளப்பிருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து ஏதோ பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்ன்றாங்க. அது வந்து நேஷனல் அவார்டு வரைக்கும் வின் பண்ண ஒரு படம். அதற்கு இந்த சர்டிபிகேட் எல்லாம் தேவையா, இல்ல அந்த படத்துக்கே இவங்க சரியா சர்டிஃபை பண்ண ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சமூகங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்க காஷ்மீர் பயிற்சி நிறுத்தல, கேரளா ஸ்டோரி நிறுத்தல, அதையெல்லாம் பாராளுமன்றத்திலேயே பிரமிச்சு பேசக்கூடிய ஒரு நன்றி. இங்க வந்து இந்த படத்துல பிரச்சனையே இல்லாத பிரச்சனையே பெருசு பண்றாங்க. நன்றி நன்றி நன்றி, உங்க கருத்து புரியுது. நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவு கருத்தையும் சொல்லிருங்க, நான் அடுத்து நான் உள்ள வந்துடுறேன். திரு விஜய் அவர்களுக்கு நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன தீர்ப்பு வழங்கினாலும் திரு விஜய் அவர்களுக்கு இது வந்து அட்வான்டேஜ் ஆயிடுச்சு, மைலேஜ் ஆயிடுச்சு, அவருடைய படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. இந்த தவறை செய்தது மத்திய தணிக்கை குழுதான். இதுக்கு மத்திய அரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, மத்திய அரசு கிடையாது.
தணிக்கை குழுவுக்கு தொடர்பு இருக்கு. சரி, ரைட். நன்றி 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 இருக்கக்கூடாது. நன்றி 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 சார். உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. தணிக்கை குழுக்கு இவர் பெரிய நடிகர், சின்ன நடிகர், பெரிய பட்ஜெட்டு, சின்ன பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. சட்டத்துக்குள்ள இருக்கா, சட்டத்துக்கு புறம்பா இருக்கா, அண்டு தேவையான சர்டிபிகேட்ஸ் இருக்கா. பிராணிகளை வதைச்சேன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட் வேணும். கவர்மெண்ட்டை வந்து தப்பா பண்ணி திருத்திச்சிங்கன்னா அதுக்கு உண்டான என்ஓசி வேணும். இந்த மாதிரி சட்டத்துக்கு உட்பட்ட சர்டிபிகேட்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டால் எந்த அரசியல் அழுத்தமும் இல்ல, உண்மையிலே படத்துல பிரச்சனை கிடையாது, பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தவறு பண்ணிருக்காங்க. அதை வெளியே சொல்ல நாளைக்கு கேஸ்ல ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு எல்லாமே வெளியே வரும். நன்றி சார். உங்களுடைய நிறைவு சினிமுருகன். நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். தமிழகத்துல பல்வேறு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு படமும் நடிச்சிருக்காங்க. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் நடந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு படம் நடிச்சிருக்காரு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பல படங்கள் நடிச்சிருக்காரு. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பல படங்கள் நடிச்சிருக்காரு. கே பாக்யராஜ் படம் நடிச்சிருக்காரு. இவ்வளவு ஏன் சார் செவாலிய சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கும் எந்த எதிர்ப்பும் வரல, யாரும் எந்த இதுவும் பண்ணல, யாருக்கும் எதுவும் பண்ணல. இவருக்கு பண்றதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழுத்த மரம் கல்லடி ஒண்ணும் கிடையாது. இது எல்லாமே ஃப்ரீ பப்ளிசிட்டி. ஏன்னா ஆரம்ப காலத்துல இது எல்லாமே செல்ஃப் மேட். இது வந்து இயற்கையா, அதாவது அமையறது கிடையாது, அமைக்கப்படுவது. நல்லா கண்டிப்பா உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. எங்களுக்கு எந்த பப்ளிசிட்டியும் இப்போ சீப் பப்ளிசிட்டிலாம் தேவையில்லை. தலைவர் எங்கள் தளபதியை தெரியாத ஆட்களே கிடையாது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் நியூஸே நேஷனல் நியூஸா போய்கிட்டு இருக்கிறது தளபதி. கடைசி ஒரே கேள்வி தான், ஜனநாயகன் படம் வந்து சிபிஎஸ்இ தராதது வந்து திட்டமிட்ட ஒரு செயலா அல்லது சர்ச்சையிலாக நடக்கக்கூடிய ஒரு செயல்? 100% திட்டமிட்டதுதான். இல்ல அவருடைய திட்டமே இடாது. அதாவது மீன்ஸ் அவ்வளோ அசால்ட்டு. 20 நாள் இன்னைக்கு கேட்டதெல்லாம் ரொம்ப அபத்தம். ஏன்னா 24ஆம் தேதி நாங்க சப்மிட் பண்ணியாச்சு. இதோட ஸ்பீடு வந்து இவ்வளவு ஸ்லோவாலாம் இருக்காது. 5ஆம் தேதி மெயில் அனுப்பி இதுக்கப்புறமும் இழுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப அபத்தம். கண்டிப்பாக பிஜேபி ஆதரவு படம் வரும்போது தணிக்கைத்துறை வந்து நடுநிலையா நடந்ததையும் நாங்க பார்த்தோம். எங்களுடைய படம் போகும்போது தணிக்கைத்துறை நடுநிலையா இருக்கிறதையும் நாங்க பார்க்கோம். தணிக்கைத்துறை நடுநிலைங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால 100% இது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கண்டிப்பாக பாடம் கத்துக் கொடுக்கப்படும். நன்றி நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.